Hi students, welcome back to Q.edu. GCE A-Level ICTல வந்து முதலாவது பாடம் நாங்கள் எதை பற்றி பார்ப்போம்னா கன்செப்ட் ஆஃப் ICT. அதாவது வந்து தகவல் தொடர்பான எண்ணக்கரு சம்பந்தமான விஷயங்களை பற்றி தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்றால் இந்த பாட அலகில் வந்து கேட்க போகிறோம். இதுதான் வந்து முதலாவது அலகாக வந்து இருக்க போகிறார். இந்த வீடியோவில் வந்து நாங்கள் எதை பற்றி கவர் பண்ண போகிறோம் என்றால் முதலாவது விஷயம் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால் டேட்டா. அதாவது டேட்டாண்டு வரைக்குள்ளே வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்றால் இப்போ டேட்டா வந்து என்னென்னு கவர் பண்ண போகிறோம்னா ஒரு 4 விஷயத்தை வந்து இதில் வந்து கவர் பண்ண போகிறோம். ஒன்று டேட்டான்றவர் யாருன்றதை பற்றி பார்க்க போகிறோம். இன்னொரு விஷயம் வந்து பார்க்க போகிறோம் என்னென்னா டேட்டாண்ட ஃபார்மேட்ஸ் வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். அதே மாதிரி டேட்டாண்ட டைப்ஸை பற்றி இதில் நாங்கள் அனலைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு அடுத்ததாக வந்து நாங்கள் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா லைஃப் சைக்கிள், ஒரு டேட்டாண்ட லைஃப் சைக்கிள் வந்து எப்படி இருக்க போகிற ஒரு வாழ்க்கை வட்டம் வந்து எப்படி இருக்க போகிறத பற்றி பார்க்க போகிறோம். இதே மாதிரி இன்னொரு ஆளை பற்றி நாங்கள் இதில் பார்க்க போகிறோம். அவர் யாருன்னு பார்த்தால் இன்ஃபர்மேஷன். அவர் வந்து இன்ஃபர்மேஷன். அப்போ இன்ஃபர்மேஷன்ன்றவர் யார், இவர்கிட்ட கிரியேஷன் வந்து எப்படி இருக்க போகுது, இவர் எப்படி உருவாயினவர், அதே மாதிரி இவர்கிட்ட யூசேஜ் வந்து இவர் என்னத்துக்கு எப்படி நாங்கள் பயன்படுத்தி கொள்கிறோம்ன்றதை பற்றி நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா இந்த யூனிட்டில் வந்து இந்த வீடியோவில் வந்து நாங்கள் இதை வந்து கவர் பண்ணி கைக்க போகிறோம். வீடியோ டியூட்டோரியல் வந்து எதை பற்றி இருக்க போதென்றால் டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷனை பற்றி தான் இந்த டியூட்டோரியல் வந்து இருக்க போகுது. ஓகே, ஃபர்ஸ்ட் இதில் நாங்கள் யாரை பற்றி இதில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா டேட்டா. அப்போ எங்களுக்கு டேட்டான்றவர் யாருன்னு நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேணும். அப்போ டேட்டான்றவர் யார் என்றால் இப்போ உதாரணத்துக்கு இதை ஒரு சிஸ்டமாக நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க என்றால் அதாவது வந்து இங்கே நடக்க போகிறவர் வந்து ஒரு ப்ராசஸ். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இவருக்கு நீங்கள் ஒரு இன்புட் ஒன்று கொடுத்துருப்பீங்க. இதில் வந்து வெளியே என்ன வர போகிறார், ஒரு அவுட்புட் ஒன்று வெளியே வர ஒரு அவுட்புட் ஒன்று வெளியே வர போகிறார். ரைட். அப்போ இந்த இன்புட் ப்ராசஸ் அவுட்புட் இதெல்லாமே மொத்தமாக சேர்ந்து தான் வந்து என்னென்னு பார்த்தோம்னா ஒரு சிஸ்டம். அப்போ இந்த சிஸ்டத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு இன்புட்டை கொடுக்குறீங்க. இந்த இன்புட் வந்து ஒரு ப்ராசஸ் நடந்து அங்கால ஒரு அவுட்புட் வர போகிறார் என்றால் இவருக்கு வந்து இந்த சோர்ஸ் அதாவது அந்த மூல காரணியாக வந்து இருக்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்றால் இங்கே இருக்கிற இந்த இன்புட்டுக்கு நாங்கள் கொடுக்க போகிறவர் என்ன, அதாவது வந்து மூல காரணியாக வந்து இருக்க போகிறவர் யாருன்னு பார்த்தோம்னால் டேட்டா என்ற ஒரு ஆள் தான் வந்து இருக்க போகிறார். இது நாங்கள் எப்படி சொல்லலாம் என்றால் இப்போ ஒரு முறைமை ஒன்றில் வந்து ஒரு முறை வழியாக்கம் செய்கிறது, அதே மாதிரி வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து கிரியேட் பண்ணுறது, இப்படியான இந்த விஷயத்திலெல்லாம் வந்து ஒரு இன்புட்டாக வந்து ஒரு மூலகாரணியாக வந்து இருக்கிறவர் தான் யாருன்னு பார்த்தோம்னால் டேட்டா. ரைட். அப்போ இந்த டேட்டாவை மேலும் நாங்கள் விவரித்து சொல்கிறேன்டா என்னென்னு சொல்லலாம்டா ஒரு தெளிவான ஆனால் அர்த்தமற்ற மற்றும் ஒழுங்கற்ற எண்கள், எழுத்துக்கள், ஒலி, படங்கள் போன்ற விடயங்களை வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம் ஒரு டேட்டான்னு சொல்லுவோம். அதாவது இதில் என்ன விளக்கம் என்றால் இப்போ என்ன விஷயம் இதில் சொல்கிறாங்க என்றால் இப்போ ஒரு டேட்டாவில் வந்து என்னென்ன விஷயங்களை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க என்றால் முதலாவது வந்து என்னென்றால் அவருக்கு ஒரு தெளிவு இருக்கும், ஆனால் ஒரு மீனிங் இருக்காது. ஒரு மீனிங் என்றவர் வந்து இருக்காது. அதே மாதிரி ஒரு கன்டெக்ஸ்ட், ஒரு அமைப்பு வந்து இவருக்கு வந்து இருக்காது. ஒரு மீனிங், ஒரு கன்டெக்ஸ்ட், இது ரெண்டுமே வந்து இவருக்கு இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இதில் வந்து ஒரு நம்பர் ஒன்று நான் எழுதுகிறேன். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு நம்பர் ஒன்று எழுதுகிறேன். ரைட். இப்படி ஒரு நம்பர் ஒன்று நான் எழுதி வச்சுக்கொள்கிறேன். இப்போ இந்த நம்பர் என்னென்று சொல்லி ஒரு ஆள்கிட்ட கேட்டேன்றால் அவர் வந்து இந்த நம்பரை என்ன வேணால் சொல்லலாம். உதாரணத்துக்கு இந்த நம்பரை வந்து ஒரு ஃபோன் நம்பராக கூட சொல்லலாம், ஒரு ஃபோன் நம்பராக சொல்லலாம். அல்லது இந்த நம்பரை வந்து ஒரு எம்ப்ளாயினுடைய ஐடி நம்பராக சொல்லலாம். அல்லது வேறு விதமாக சொல்கிறேன்டால் இவர் வந்து வேறு என்ன விதமாக சொல்லலாமாண்டா ஒரு ஸ்கூலில் இருக்க ஒரு ஸ்டூடெண்ட்டு இண்டெக்ஸ் நம்பராக கூட இருக்கலாம். இப்படி இவரை வந்து நிறைய விதத்தில் வந்து வேறு நம்பராக சொல்லலாம். அப்போ ஒரு தனியொரு நம்பரை வந்து நாங்கள் தரைக்குள்ளே வந்து இவருக்கு வந்து எந்த மீனிங்குமே வந்து இருக்காது. அதில் வந்து எந்த மீனிங்குமே நாங்கள் வந்து இவருக்கு சொல்லல. அது இவருக்கு ஒரு அமைப்பு இல்லை, ஒரு கண்டெக்ஸ்ட் வந்து இவருக்கு இல்லை. அப்போ இவர் வந்து ஒரு மீனிங்காக வந்து இருக்க மாட்டார். ஸோ இப்படியான இந்த விஷயங்களை தான் வந்து நாங்கள் என்ன சொல்ல போகிறோம்னா டேட்டான்னு சொல்லி சொல்ல போகிறோம். ரைட். உதாரணமாக நாங்கள் இதில் பார்த்தோம்னா 10 GHz சொல்லி தாராங்களோடு
கம்ப்யூட்டரை ஸ்பீட் ஒன்று தரான். இப்படி தந்திருந்தாங்கண்டா இவரை வச்சுக்கொண்டு நான் என்ன முடிவுக்கு எடுக்கலாம்? ஒரு முடிவும் எடுக்கலாது. இவரை வச்சு நாங்கள் ஒரு முடிவுக்கு வரையிலாது. அதே மாதிரி ஒரு ஆள்கிட்ட ஒரு பேர் தந்திருக்கு, இதில் வந்து ராமண்டு தந்திருக்குது. அப்போ இவரை வச்சுக்கொண்டு நான் என்ன முடிவுக்கு எடுக்கலாம்? ஒரு முடிவும் எடுக்கலாது. அப்போ இப்படியான இந்த விடயங்களை வந்து நாங்கள் என்ன சொல்ல போகிறோம்டா ஒரு டேட்டான்னு சொல்ல போகிறோம். அப்போ ஒரு டேட்டா வச்சுக்கொண்டு நாங்கள் என்னத்துக்கு வரையலாம் என்றால் ஒரு முடிவுக்கு வந்து வரவே இயலாது. ஒரு முடிவுக்கு வந்து கொண்டு வர இயலாது. அதாவது ஒரு தீர்மானம் எடுக்கிறதுக்கு வந்து இவரை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள இயலாது. ஏனென்றால் இவருக்கு ஒரு கண்டெக்ஸ்ட் இல்லை, ஒரு அமைப்பில்லை, இவருக்கு ஒரு மீனிங் இல்லை. அப்போ இப்படியான விஷயங்களை தான் வந்து நாங்கள் என்ன சொல்ல போகிறோம்டா டேட்டா என்று சொல்ல போகிறோம். ரைட்? அப்போ ஓவராலாக வந்து நாங்கள் டேட்டான்றவர் யாரென்று பார்த்தோம்னால் ஒரு முறைமை ஒன்றில் வந்து முறைவழியாக்கம் செய்தல், தகவல்களை உருவாக்குதல் என்பவற்றிற்கு உள்ளீடாக வழங்கப்படுகின்ற மூல காரணிகளைத்தான் வந்து நாங்கள் என்ன சொல்ல போகிறோம்? தரவு என்று சொல்ல போகிறோம். அதாவது வந்து என்ன வேறு விதமாக சொல்கிறேன்றால் இவரை வந்து என்னென்னு சொல்லலாம்? ஒரு தெளிவான ஆனால் அர்த்தமற்ற மற்றும் ஒழுங்கற்ற எண்கள், எழுத்துக்கள், ஒளி, ஒலி, படங்கள் போன்ற விடயங்களை வந்து நாங்கள் என்ன சொல்ல போகிறோம் என்றால் ஒரு டேட்டான்னு சொல்லி சொல்ல போகிறோம். அப்போ நாங்கள் ஒரு டேட்டாவை வந்து எப்படி பயன்படுத்தலாம் என்றால் ஒரு முறைமை ஒன்றில் வந்து முறை வழியாக்க உள்ளீடாக வந்து பயன்படுத்தலாம். அதே மாதிரி வந்து தகவல்களை உருவாக்குகின்ற ஒரு மூல காரணியாக வந்து தரவை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அதாவது டேட்டா வந்து நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஓகே ரைட். அப்போ இவருக்கு வந்து ஒரு கண்டெக்ஸ்ட், ஒரு அமைப்பு வந்து இருக்காது. அதே மாதிரி வந்து ஒரு மீனிங்ன்றது வந்து இருக்காது. இவரை வச்சுக்கொண்டு நாங்கள் ஒரு டிசிஷனுக்கு வந்து நாங்கள் என்ன செய்யலாது? வர இயலாது. ஓகே. அப்போ இவரைத்தான் வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம் என்றால் தரவுன்னு சொல்லிக்கொள்ளுவோம். ஓகே. அப்போ இந்த டேட்டா வந்து நாங்கள் ஏர்ன்னு சொல்லி பார்த்துட்டோம். இப்போ இந்த டேட்டா என்னென்ன வடிவங்களில் வந்து இருக்கிறன்றதை பற்றி நாங்கள் பார்க்கணும். அப்போ நான் இங்கே லெஃப்டில் வந்து இருக்கிற நோட்டில் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ டேட்டா வந்து நாங்கள் என்னென்ன வடிவங்களில் கொடுக்கலாம் என்றால் ஒன்று வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் வந்து நாங்கள் கொடுக்கலாம். ஒன்று டெக்ஸ்ட் என்ற ஃபார்மேட்டில் வந்து கொடுக்கலாம். அப்போ டெக்ஸ்ட் ரெண்டு வேறைக்குள்ளே வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்றால் இதில் ஒன்று நம்பர்ஸாக வந்து இருக்கலாம். 1 2 3 2 இப்படி போகிற நம்பர்ஸாக வந்து கொடுக்கலாம். அல்லது வந்து நாங்கள் என்ன செய்யலாம்ன்றா எழுத்துக்களாக வந்து கொடுக்கலாம். என்ன கேபிட்டல் A to Z இருக்கிற கேபிட்டல் லெட்டர்ஸில் வந்து கொடுக்கலாம். A to Z இருக்கிற சிம்பிள் லெட்டர்ஸில் வந்து கொடுக்கலாம். அதே மாதிரி தமிழ் எழுத்துக்கள் வந்து வரலாம். ஆனா அவனாண்டு இப்படி வர தமிழ் எழுத்துக்களை வந்து குறிப்பிடலாம். சிங்கள எழுத்துக்களை வந்து குறிப்பிடலாம். இப்படியான விஷயங்கள் வந்து இதில் வரப்போகிறார். அதே மாதிரி வந்து குறியீடுகள் ரெண்டு வரைக்குள்ள நாங்கள் கணிதத்தில் பயன்படுத்தப்படுற குறியீடுகளை குறிப்பிடலாம். ஒரு முற்றுப்புள்ளியை குறிப்பிடலாம், ஒரு காற்புள்ளியை குறிப்பிடலாம், ஒரு ப்ளஸ் சைனை வந்து நாங்கள் குறிப்பிடலாம். இப்படியான குறியீடுகளை வந்து நாங்கள் என்ன செய்யலாம்னா குறிப்பிட்டு கொள்ளலாம். இதே மாதிரி வந்து வேறு என்ன செய்யலாம் என்றால் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் என்று சொல்லுவோம். நாங்கள் விசேட குறியீடுகள் என்று வந்து சொல்லுவோம். ஒரு அட் சிம்பிள், அதே மாதிரி ஒரு ஹேஷ்டேக், இப்படியான குறியீடுகளை வந்து நாங்கள் இதில் என்ன சொல்லுவோம்னா ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்னு சொல்லுவோம். இவையிலையும் வந்து என்னென்னு எடுத்துக்கொள்வோம்னா ஒரு டேட்டாவாக தான் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அப்போ இவையிலும் வந்து எப்படி இருப்பினோம்னா ஒரு டேட்டான்ற ஃபார்மேட்ஸ் தான். அப்போ டேட்டா வந்து என்ன வடிவத்தில் இருக்கணும்னு கேட்டால் ஒரு டெக்ஸ்ட் ரெண்டு வரைக்குள்ள வந்து இன்ன வடிவத்தில் வந்து வரப்போயிடும். அதே மாதிரி விஷுவல்ஸ் ரெண்டு வரைக்குள்ள வந்து இவர் வந்து இன்னொரு விதமாக நாங்கள் சொல்லலாம். விஷுவல்ஸ் ரெண்டு வரைக்குள்ள வந்து ஒன்று வந்து வீடியோஸாக கொண்டுடலாம். இப்போ வீடியோ அண்டைக்குள்ள எங்களுக்கு தெரியும். வீடியோஸ் அண்டைக்குள்ள வந்து என்னென்ன ஃபார்மேட்ஸ் வரப்போகுது என்றால் அதில் வந்து ஒரு MP4 வந்து நாங்கள் சொல்லலாம். அதே மாதிரி ஒரு MKV என்றவரை வந்து சொல்லலாம். ஒரு FLV என்றவரை வந்து சொல்லலாம். இப்படியான எக்ஸ்டென்ஷனோட வாராக்களை வந்து நாங்கள் என்ன செய்யலாம்னா ஒரு வீடியோ ஃபார்மேட் நாங்கள் சொல்ல போகிறோம். அதே மாதிரி இமேஜஸ் ரெண்டு பார்க்கக்குள்ள வந்து இமேஜஸ் ரெண்டு பார்க்கக்குள்ள ஒரு JPG ஃபைல், அதே மாதிரி ஒரு PNG ஃபைல், இப்படியான ஆக்களை வந்து நாங்கள் என்ன சொல்ல போகிறோம் என்றால் விஷுவல் என்று சொல்லி சொல்ல போகிறோம். இதே மாதிரி இன்னொரு ஆள் இருக்கிறார் யாருன்னு பார்த்தோம்னா அவரை சொல்ல போகிறோம் யாரென்றால் ஆடியோ. ஆடியோண்டு வரைக்குள்ள வந்து யார் வர போகிறான்டா இதில் ஒரு MP3 ஃபார்மேட் வந்து வர போகிறேன். அதே மாதிரி WAV ஃபார்மேட் வந்து வர போகிறேன்.
அப்போ இவையெல்லாம் வந்து யாருன்னு பார்த்தோம்னா நாங்கள் என்னென்ன ஃபார்மேட்ஸில் வந்து ஒரு டேட்டா வந்து வச்சிருக்கலாம்ன்றதை பற்றி நாங்கள் பிரித்து கொள்ளலாம். ரைட், ஓகே. இப்போ நாங்கள் டேட்டா என்னென்ன வடிவங்களில் இருக்குது என்றதை பற்றி நாங்கள் இதில் பார்த்துருந்தோம். இப்போ வந்து ஒரு டேட்டா வந்து என்னென்று நாங்கள் என்ன டைப்ஸாக வந்து கிளாசிஃபை பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். மெயினாக வந்து ஒரு டேட்டா வந்து நாங்கள் என்னென்று கிளாசிஃபை பண்ணி கொள்ளலாம் என்றால், என்னென்று அவரை வகை பிரித்து கொள்ளலாம் என்றால், ஒரு டேட்டாவை 2 விதமாக வந்து பிரித்து கொள்ளலாம். ஒன்று வந்து குவான்டிடேட்டிவ் டேட்டா, குவான்டிடேட்டிவ் டேட்டா. அடுத்தவர் வந்து குவாலிட்டேட்டிவ் டேட்டா. அது என்ன குவான்டிடேட்டிவ் டேட்டா, குவாலிட்டேட்டிவ் டேட்டா? ரைட், பார்ப்போம். இப்போ குவான்டிடேட்டிவ் டேட்டான்னு சொல்கிறவர் யாருன்னு சொன்னால் அளந்தறை தரவுகள் என்று சொல்லி சொல்லுவோம். இந்த குவான்டிடேட்டிவ் டேட்டாவற்றவரை நாங்கள் என்னென்னு சொல்லுவோம்? அளந்தறி தரவுகள். அதேமாதிரி இவரை வந்து பண்பறி தரவுன்னு சொல்லி சொல்லுவோம். பண்பறி தரவுகள் என்று சொல்லுவோம். இப்போ அளந்தறி தரவுகள் என்று வரையக்குள்ள நாங்கள் என்ன சொல்ல போகிறோம்? இப்போ அளந்தறி தரவுண்டா என்னென்றால், இப்போ கவுண்டபிள், அதாவது வந்து நாங்கள் அவரை வச்சு கொண்டு என்ன செய்யலாம்டா எண்கணித செயற்பாடுகளுக்கு நாங்கள் செய்யலாம். உதாரணத்துக்கு வந்து ஏதாவது ஒரு மேத்தமெட்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் வந்து நாங்கள் என்ன செய்யலாம்டா இவரை வச்சு கொண்டு செய்யலாம். ஒரு எண்கணித செயற்பாட்டுக்கு வந்து உட்படுத்தலாம். எண்கணித செயற்பாடுக்கு உட்படுத்தக்கூடிய ஆக்கள், எண்கணித செயற்பாடுகளுக்கு உட்படுத்தக்கூடிய ஆக்களை வந்து நாங்கள் என்ன சொல்ல போகிறோம் என்றால் அளந்தறை தரவுகள் என்று சொல்லி சொல்ல போகிறோம். இந்த இதில் வந்து நாங்கள் ஆரை பற்றி கன்சிடர் பண்ண போகிறோம், நம்பர்ஸை பற்றி தான் நாங்கள் கன்சிடர் பண்ண போகிறோம். ரைட், அதே மாதிரி குவாலிட்டேட்டிவ் டேட்டாண்டு வரைக்குள்ள வந்து இங்கே வந்து என்ன செய்ய போகிறோம் என்றால் ஒரு பண்பு, அதாவது வந்து ஒரு குவாலிட்டி அல்லது ஒரு அதோட பண்பு என்ன மாதிரியான பண்பில் இருக்கிறாருன்றதை பற்றி நாங்கள் இதில் வந்து கதைக்க போகிறோம். ரைட், அப்போ ஒரு பண்பை அடிப்படையாக கொண்டு இருக்கும். இங்கே வந்து யார் அடிப்படையாக கொண்டிருக்கோண்டா பண்பை அடிப்படையாக கொண்டிருக்கும் அல்லது தரத்தை அடிப்படையாக கொண்டிருக்கும். பண்பு அல்லது தரத்தை வந்து அடிப்படையாக கொண்டிருக்கும். ரைட், இங்கே வந்து என்ன செய்வோம்னா எங்களால் வந்து இவற்றை வந்து இயல்புகளை வந்து நாங்கள் அடையாளம் காண முடியும். ஆனால் வந்து இவையில் வந்து என்ன செய்யலாம்டா ஒரு மெஷர் பண்ணலாது. இவையில் வந்து நாங்கள் என்ன அளவீடுகளாக வந்து எடுத்துக்கொண்டு பயன்படுத்த முடியாது. அப்போ இவரை வந்து நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் பண்பு ரீதியாவோ இயல்பு ரீதியாவோ வந்து இவரை பயன்படுத்தி கொள்ளக்கூடியமாக இருக்கும். ரைட், ஓகே. இப்போ இந்த அளந்தறி தரவுகளை வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா 2 விதமாக வந்து இன்னும் பிரித்து கொள்ளலாம். அப்போ அளக்கக்கூடிய நம்பர்ஸை வந்து நாங்கள் என்ன 2 விதமாக பிரித்து கொள்ளலாம் என்றால் அவையில் வந்து மாறா தரவு, அடுத்தது தொடர் தரவு. மாறா தரவுன்றவர் வந்து என்னென்றால் இவருக்கு வந்து பிரமாணம் வந்து ஒரு கன்சிஸ்டாக வந்து ஒரு நிலையாக வந்து இருக்க போகிறார், முழு எண்களில் வந்து இருக்க போகிறார். ரைட், இப்படியான பிரமாணங்களை வந்து சொல்கிறோம் மாறா தரவுன்னு சொல்ல போகிறோம். இப்போ தொடர் தரவுன்னு சொல்லி நாங்கள் பார்க்கக்குள்ள வந்து தொடர் தரவு எப்படி வர போகிறார் என்றால் அதாவது வந்து அடிக்கடி மாறக்கூடிய ஒரு பிரமாணத்தை வந்து இவர் வச்சு கொள்ளுவார். ரைட், இவர் இலக்கமாகவும் குறிப்பிடலாம், அதே மாதிரி பின்னமாக ஒரு தசமமாக வந்து இவரை குறிப்பிடக்கூடியமாக இருக்குது. இப்படியான எண்களை நாங்கள் வந்து என்ன சொல்ல போகிறோம்னா தொடர் தரவுன்னு சொல்லி சொல்ல போகிறோம். ரைட், அப்போ மாறா தரவு தொடர் தரவுண்டு நாங்கள் இவர் 2ஆக பிரித்தோம் என்றால் இப்போ மாறா தரவுண்டு வரைக்குள்ள உதாரணங்களாக நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். என்ன விஷயம் என்றால் ஒரு அணுவில் உள்ள நியூட்ரன்கள எண்ணிக்கை. இப்போ ஒரு அணுவில் உள்ள நியூட்ரன்கள எண்ணிக்கையை வந்து நாங்கள் ஒரு தசம எண்ணாக வந்து குறிப்பிட இயலாது. அவரை வந்து ஒரு முழு எண்ணாக தான் வந்து நாங்கள் குறிப்பிட போகிறோம். அப்போ இந்த இடத்துல வந்து இவர் எப்படி வர போகிறார் என்றால் என்ன ஒரு மாறா தரவை வந்து இருக்க போகிறார். ஓகே, அதே மாதிரி வந்து ஒரு தொடரான தரவுன்னு சொல்லிக்குள்ளே வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா ஒரு இலக்கத்தில் குறிப்பிட போகிறோம் அல்லது ஒரு பின்னங்களாக வந்து நாங்கள் இங்கே குறிப்பிட போகிறோம். ரைட், அப்போ இந்த இடத்துல வந்து என்ன செய்ய மாட்டோம் புறமதி வந்து என்ன செய்ய போகிறோம் அடிக்கடி வந்து மாறிக்கொண்டிருக்க போகிறேன். ஒருவரின் உயரம் என்று சொல்லிக்குள்ளே வந்து என்ன செய்ய போகிறான்டா உயரம் வந்து தொடர்ச்சியாக ஒரே உயரத்தில் வந்து இருக்க போகிறதில்ல. ஒரு ஆள் சிறிய வயதில் ஒரு உயரம் எடுக்க போகிறார், அதே வந்து ஒரு பெரியவராக வரும்போது அவர் என்ன செய்ய போகிறார் அவருடைய உயரம் வந்து மாறுபட போகுது. ஒரு பிரதேசத்தின் வெப்பநிலை என்றடிக்கைக்குள்ளே வந்து வெப்பநிலை வந்து இன்று ஒரு வெப்பநிலை பதிவு இருக்கலாம், நாளை ஒரு வெப்பநிலை பதிவு இருக்கலாம், காலை ஒரு வெப்பநிலை பதிவு இருக்கலாம், மாலை வந்து ஒரு வெப்பநிலை பதிவு இருக்கலாம். நீங்கள் வெதர் ரிப்போர்ட் பார்க்கக்குள்ள வந்து உங்களுக்கு தெரியும். ஓகே ரைட், அப்போ இப்படியான டேட்டாஸை வந்து நாங்கள் சொல்லுவோம் வந்து தொடர் தரவு, அதாவது வந்து கண்டினியூஸ் டேட்டா. ஓகே,
அப்போ வந்து மாறாத பெறுமதிகளை கொண்டிருக்கிற டேட்டா வந்து நாங்கள் சொல்லுவோம் மாறா தரவுன்னு சொல்லுவோம். அவர் வந்து டிஸ்கிரிட் டேட்டான்னு சொல்லுவோம். ரைட், ஓகே. இவர் தான் வந்து என்னென்னா தரவின் வகைகள். அப்போ தரவின் வகைகள் ரெண்டு வரைக்குள்ள நாங்கள் என்ன செய்ய போகிறோம், ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணிக்கொள்ளலாம். ஒன்று வந்து குவான்டிடேட்டிவ் டேட்டா, அதாவது அளந்தறியக்கூடிய தரவுகள். அடுத்தது வந்து குவாலிட்டேட்டிவ் டேட்டா, அதாவது வந்து பண்பை அடிப்படையாக கொண்டு பிரிக்கக்கூடிய தரவுகள். அப்போ அளந்தறி தரவுகளை வந்து நாங்கள் என்னென்னு சொல்லலாம்டா எண்கணித செயற்பாடுகளுக்கு உட்படுத்தக்கூடிய தரவுகள். ஏன்னா அவரை வச்சுக்கொண்டு அதை நம்பர்ஸை வந்து நாங்கள் இங்கே ஹேண்டில் பண்ண போகிறோம். அப்போ அவரை வச்சுக்கொண்டு நாங்கள் என்ன செய்யலாம்டா எண்கணித செயற்பாடுகளுக்கு வந்து உட்படுத்தி கொள்ளலாம். அதே மாதிரி வந்து பண்பறி தரவுகள் ரெண்டு வரைக்குள்ள வந்து அங்கே நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்றால் பண்பை அல்லது தரத்தை வந்து அடிப்படையாக வந்து நாங்கள் சொல்ல போகிறோம். அப்போ இங்கே வந்து என்ன செய்யலாம் என்றால் அளக்க முடியாது. இங்கே வந்து நாங்கள் என்ன செய்யலாது, அளக்க முடியாது. ஆனால் இவற்றை இயல்புகளை வச்சுக்கொண்டு இந்த தரவை நாங்கள் அடையாளம் சொல்லி கொள்ளலாம். உதாரணத்துக்கு ஒரு பிடித்த நிறம், பிறந்த இடம், என விருப்பமான உணவு, இப்படியான விஷயங்கள் எல்லாம் சொல்லக்குள்ள வந்து நாங்கள் பண்பு அல்லது இயல்புகளை தான் அடிப்படையாக சொல்ல போகிறோம். இவரை வந்து நாங்கள் என்ன செய்யலாது, அளந்து கொள்ளலாது. ஓகே, ரைட். இவ்வளோ தான் வந்து டேட்டா, அதாவது தரவினுடைய வகைகளாக வந்து வகைப்படுத்துகிற முறைகள். ஓகே, இதுக்கடுத்து நாங்கள் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா தரவு வாழ்க்கை வட்டம் என்றவரை பற்றி பார்க்க போகிறோம். ரைட், ஓகே. நாங்கள் அடுத்து பார்க்க போகிற விஷயம் என்னென்னா டேட்டா லைஃப் சைக்கிள். டேட்டா லைஃப் சைக்கிள் என்ற விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது தரவின் வாழ்க்கை வட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். அப்போ வாழ்க்கை வட்டம்ன்றா எங்களுக்கு என்னென்னு தெரியும், ஒரு வாழ்க்கை வட்டம் என்ற விஷயம் பற்றி எங்களுக்கு தெரியும். என்ன, நாங்கள் வந்து ஒரு வண்ணத்தி பூச்சின்ற வாழ்க்கை வட்டம் பற்றி விஞ்ஞானத்தில் பார்த்துருப்போம். அதாவது வந்து வண்ணத்தி பூச்சின்ற வாழ்க்கை வட்டம்ன்றது முட்டை, என்ன, குடம்பி, கூட்டுப்புழு, நிறையுடலி என்று அவர் வந்து என்ன செய்ய போகிறார், ஒரு சைக்கிள் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருப்பார். அவர் வந்து ஒரு 4 நிலைகளை கடந்து என்ன செய்ய போகிறார், அவர் வந்து போகிறார். இது வந்து ஒரு வண்ணத்தி பூச்சின்ற வாழ்க்கை வட்டம். இதே மாதிரி டேட்டாவுக்கும் வந்து ஒரு வாழ்க்கை வட்டம் இருக்குது. ரைட், ஒரு டேட்டாவுக்கு வாழ்க்கை வட்டத்தை பார்க்கக்குள்ள வந்து எப்படி இருக்க போதென்றால் அவற்றை என்ன விதமான செயற்பாடுகள் நடக்கப்பட ஒன்று வந்து டேட்டா வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம், கிரியேட் பண்ண போகிறோம். ஒரு டேட்டா வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அடுத்தது என்ன செய்ய போகிறோம், டேட்டா வந்து நாங்கள் மேனேஜ் பண்ண போகிறோம். டேட்டா வந்து மேனேஜ் பண்ண போகிறோம். இனி என்ன செய்ய போகிறோம்னா டேட்டா வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். ரைட், இப்போ பாருங்க, ஒரு டேட்டா வந்து நாங்கள் கிரியேட் பண்ண போகிறோம். கிரியேட் பண்ண டேட்டா வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம், மேனேஜ் பண்ண போகிறோம். மேனேஜ் பண்ணி போட்டு எங்களுக்கு அது தேவையில்லாத சந்தர்ப்பத்தில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், அந்த டேட்டாவை வந்து என்ன செய்ய போகிறோம், ரிமூவ் பண்ண போகிறோம். திரும்ப வந்து என்ன செய்ய போகிறோம், நாங்கள் வந்து ஒரு டேட்டா வந்து கிரியேட் பண்ணுறோம். இப்படி ஒரு சைக்கிளாக ஃபார்ம் பண்ணி, ஒரு வட்டமாக ஃபார்ம் பண்ணி என்ன செய்ய போகிறார் என்றால் இந்த டேட்டா வந்து ஒரு செயல்முறை, ஒரு தொடர்ச்சியாக வந்து இந்த செயல்முறை வந்து நடக்க போகுது. அப்போ ஒரு டேட்டா லைஃப் சைக்கிள் என்னென்று பார்க்கக்குள்ள வந்து தரவின் உருவாக்கம், தரவின் முகாமைத்துவம், தேவையற்ற தரவுகளை வந்து நீக்குதல், இது எல்லாமே வந்து உள்ளடக்கின ஒரு தொடர்ச்சியான ஒரு செயல்முறையைத்தான் நாங்கள் வந்து என்னென்று சொல்ல போகிறோம் என்றால் டேட்டா லைஃப் சைக்கிள். அப்போ இந்த 3 செயல்முறைகளையும் மெயின் பண்ணி ஒரு தொடர்ச்சியான ஒரு செயல்முறை நடக்கும் என்றால் அவரை வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம் என்றால் டேட்டா லைஃப் சைக்கிள் என்று சொல்லுவோம். ரைட், ரைட், ஓகே. அப்போ நாங்கள் அடுத்தது இதை பற்றி பார்க்க போகிறோம்டா இன்ஃபர்மேஷன், அதாவது தகவல் என்றவரை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நான் முன்னம் உங்களுக்கு சொல்லியிருக்கணும், ஒரு சிஸ்டம் ஒன்று உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒரு என்ன இன்புட்டை வந்து கொடுக்க போகிறீங்க. ஒரு இன்புட்டை வந்து நீங்கள் இதில் கொடுக்க போகிறீங்க. கொடுத்து வர என்ன செய்ய போகிற ஒரு முறை வழி, அதாவது ப்ராசஸ் ஒன்று நடக்க போகிறார். இதில் இருந்து வெளியே என்ன வர போகிறாருன்னா ஒரு அவுட்புட் ஒன்று வர போகிறார். இது இப்படி இருக்கிறது வந்து ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டத்தில் உங்களுக்கு தெரியும், நாங்கள் இன்புட்டாக வந்து ஆரப் கொடுக்க போகிறோம் என்றால் என்ன ஒரு டேட்டா வந்து கொடுக்க போகிறோம். இந்த இன்புட்டாக வந்து நாங்கள் இங்கே யாரை கொடுக்க போகிறோம், டேட்டா. இந்த டேட்டா வந்து இங்கே வந்து ஒரு செயல்முறை நடந்து இதுக்குள்ளே வந்து ஒரு செயல்முறை ஒன்று நடக்க போகிறோம். இதில் வந்து ஒரு ப்ராசஸ் ஒன்று நடக்க போகிறேன். நடந்த பிறகு வந்து இந்த டேட்டா வந்து ப்ராசஸ் நடந்த பிறகு என்னவா வர போகிறார் என்றால் இங்கே தான் இவர் வந்து யாராக வர போகிறார், இன்ஃபர்மேஷனாக வந்து வர போகிறார். ரைட், அப்போ முறை வழியாக்கப்பட்ட தரவுகளை தான் வந்து நாங்கள் என்னென்னு சொல்ல போகிறோம் என்றால் தகவல் என்று சொல்ல போகிறோம். முறை வழியாக்கப்பட்ட தரவுகளை தான் வந்து நாங்கள் என்ன சொல்ல போகிறோம், தகவல் என்று சொல்ல போகிறோம். அதாவது இன்ஃபர்மேஷன் என்று சொல்ல போகிறோம். ரைட், அப்போ இந்த லெஃப்ட் சைடில் ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. தகவல் என்பது ஒரு முடிவினை எடுக்கக்கூடியது,
அல்லது தீர்மானத்துக்கு உதவக்கூடியதும் தேவையினை பூர்த்தி செய்யக்கூடியதுமான ஒரு செயல்முறைக்கு உட்பட்ட தரவே ப்ரொசஸ்ட் டேட்டா. அதைத்தான் வந்து நாங்கள் என்ன சொல்கிறோம்னா தகவல். அப்போ இங்கே பார்த்தோம்னா நாங்கள் டேட்டாவை கம்பேர் பண்ணி பார்க்கக்குள்ள வந்து டேட்டாவில் வந்து இன்னொரு கண்டெக்ஸ்ட் வந்து இருக்காது, அதே மாதிரி வந்து அவருக்கு வந்து ஒரு மீனிங் வந்து இருக்காது. ஓகே, ஆனால் இங்கே பார்க்கக்குள்ள வந்து என்ன செய்வாருன்னா ஒரு கண்டெக்ஸ்ட் இருக்கும் இவருக்கு, அதே மாதிரி ஒரு மீனிங்கும் இருக்கும். அதே நேரம் இவரை வச்சு கொண்டு நாங்கள் என்ன செய்யலாம், ஒரு டிசிஷன் வந்து எடுத்துக்கொள்ளலாம். இவரை வச்சு நாங்கள் என்ன செய்யலாம், ஒரு டிசிஷன் வந்து எடுத்துக்கொள்ளலாம். அப்போ ஒரு முடிவை எடுக்கக்கூடியதும் என்ன ஒரு தீர்மானத்துக்கு உட்படுத்தக்கூடியதுமான ஒரு ப்ரொசஸ் டேட்டா, அதாவது செயல்முறைக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு தரவைத்தான் வந்து நாங்கள் என்ன சொல்கிறோம், தகவல் என்று சொல்லி சொல்கிறோம். ரைட். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உதாரணமாக அதில் சொல்லியிருக்கு சுமன் ரமணனை விட வேகமாக ஓடக்கூடியவன். அப்போ எங்களுக்கு தெரியும் சுமன்ற ஸ்பீடு வந்து எங்களுக்கு தெரியும், சுமனுக்கு ஒரு ஸ்பீடு ஒன்று வச்சுக்கொள்வோம். சுமன்ற ஸ்பீடை நாங்கள் எக்ஸ் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால், அதே மாதிரி வந்து ரமணன்ற ஸ்பீடை வந்து நான் என்ன செய்ய போகிறேன், y என்று எடுத்துக்கொள்கிறேன். ரைட். இப்போ அப்போ சுமன்ற ஸ்பீடு வந்து எப்படி இருக்க போகிறேன்டா, ரமணன்ற ஸ்பீடை விட பெருசாக இருந்தது என்றால் என்ன நடக்க போகுது, அப்போ சுமன் வந்து ரமணனை விட வேகமாக ஓடக்கூடியவராக நாங்கள் இங்கே கருத்தில் எடுத்துக்கொள்ளலாம். இங்கே வந்து நாங்கள் என்ன செய்யணும், ரெண்டையுமே அனலைஸ் பண்ணுறோம். ரெண்டு டேட்டா கொடுத்துருக்கோம், சுமன்ற ஸ்பீட் அதே மாதிரி வந்து ரமணன்ற ஸ்பீட். இதை வச்சு நாங்கள் என்ன செய்யறோம், ரெண்டையுமே கம்பேர் பண்ணுறோம். என்ன, அதாவது அவன் ஸ்பீடை வச்சு கொண்டு நாங்கள் என்ன செய்யறோம், கம்பேர் பண்ணுறோம். யார் பெரிய ஆள் யார் சின்ன ஆளான்ட்டு கம்பேர் பண்ணுறோம். அப்போ இங்கே ஒரு ப்ராசஸ் வந்து நாங்கள் செய்கிறோம். அப்போ ப்ராசஸ் செய்த பிறகு நாங்கள் என்ன செய்கிறோம் சொல்லுங்க அப்போ, யார் வந்து வேகமாக ஓடக்கூடிய ஆளுன்றதை வந்து கம்பேர் பண்ணி நாங்கள் அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சி சொல்கிறோம். ரைட். அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் பாருங்க, அதில் தீபக்கின் சராசரி புள்ளி வந்து 65.00 என்று சொல்கிறோம். ரைட். அப்போ 65.00 ஒரு சராசரி புள்ளி என்றேக்குள்ளே நாங்கள் வந்து இப்போ ஏலெவல் என்று எடுத்துக்கொள்ளைக்குள்ள வந்து நாங்கள் 3 பாடங்களை வந்து கல்வி கற்க போகிறோம். ஒரு ஸ்ட்ரீமில் வந்து 3 பாடங்களை கல்வி கற்க போகிறோம். 3 பாடங்கள்ன்ற புள்ளிகளையும் வந்து நான் என்ன செய்ய போகிறேன், கூட்ட போகிறேன். கூட்டின பிறகு வர விட வந்து ஒரு விடை ஒன்று வர போகிறேன். என்ன, அதாவது மொத்த புள்ளி வந்து வரப்போகிறேன். அந்த டோட்டலை வந்து நான் என்ன செய்ய போகிறேன் என்றால் 3 பாடத்தாலையும் பிரிச்சேன்டா எனக்கு ஒரு அவரேஜ் வந்து வர போகிறேன். அவரேஜ் வந்து வர போகிறேன். இப்போ இதுக்கு முன்ன என்ன நடக்குண்டா, ஒரு செயற்பாடு நடக்குது, அதாவது செயல்முறை வந்து நடக்குது. இங்கே பாருங்க 3 புள்ளிகள் வந்து எடுத்திருக்கிறார். அவர் அந்த 3 புள்ளிகளும் வந்து என்னவா இருக்குது, நாங்கள் முன்ன பார்த்த மாதிரி 3 புள்ளிகளையும் தனியே கொடுத்துருந்தாண்டா அவரை வந்து என்ன சொல்லலாம், ஒரு டேட்டான்னு சொல்லலாம். அப்போ இந்த டேட்டா வந்து நான் என்ன செய்ய போகிறேன், நீங்கள் 3 புள்ளிகளையும் கூட்டி அவரை வந்து 3 புள்ளிகளையும் 3ஆல் பிரித்தபடியால் இங்கே வந்து இந்த அவரேஜ் என்றவர் வந்து என்ன வர போகிறார், ஒரு இன்ஃபர்மேஷன் அவர் ஒரு முறை வழியாக்கத்துக்கு பிறகு வந்து வேறு என்ன வர போகிறார், இன்ஃபர்மேஷன் வருது. ரைட். ஓகேவா. ரைட். அப்போ உங்களுக்கு டேட்டாண்டா என்ன, என்ன டேட்டாண்டா என்ன, இன்ஃபர்மேஷன் அண்டா என்னன்ற ஒரு கிளியர் வியூ வந்து இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கும். டேட்டா அண்டா என்ன, இன்ஃபர்மேஷன் அண்டா என்னன்ற ஒரு கிளியர் வியூ வந்து இப்போ உங்களுக்கு வடிவாக தெரிஞ்சிருக்கும். ரைட். இப்போ சில சந்தர்ப்பங்களை நாங்கள் எடுத்து பார்க்கக்குள்ள வந்து என்ன செய்வோம் என்றால், ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து நாங்கள் என்ன செய்வோம் என்றால் ஒரு அந்த பர்பஸை பொறுத்து நாங்கள் ஒரு டேட்டாவாகவும் பயன்படுத்தலாம். இப்போ உதாரணத்துக்கு இதில் நான் சொல்லியிருக்கேன் பாருங்க, என்னென்றால் ஒரு 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 டேட்டா வந்து என்ன செய்திருந்தால் நாங்கள் ஒரு ப்ராசஸ் செய்திருந்தாலும் அவரை செய்து நாங்கள் ஒரு தகவலாக எடுத்திருந்தாலும் அவரை திரும்ப நாங்கள் இன்னொரு இடத்துல வந்து பயன்படுத்தக்குள்ள ஒரு டேட்டா வந்து பயன்படுத்தி கொள்வோம். இப்போ உதாரணத்துக்கு வந்துட்டால் இதில் நான் சொல்லியிருக்கேன் பாருங்க, இப்போ ஸ்கூலில் வந்து இப்போ மேத்ஸில் வந்து என்ன செய்திருந்தாங்கன்னா சித்தி அடைந்த மாணவர்கள்ன்ற ஒரு என்ன அவையல்ன்ற ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவை நான் கலெக்ட் பண்ணி என்ன செய்கிறேன் என்றால் ஒரு இன்ஃபர்மேஷனாக வந்து நான் எடுக்கிறேன். ஓகே. இங்கே நான் இன்ஃபர்மேஷனாக எடுத்தது வந்து கல்வி அமைச்சுக்கு அனுப்பியக்குள்ளே வந்து, அப்போ கல்வி அமைச்சு என்ன செய்யுமாண்டா ஒவ்வொரு ஸ்கூல் வைஸாக வந்து செக் பண்ணி, அதாவது ஐலண்டில் வந்துருக்கிற எல்லா ஸ்கூலையுமே வந்து செக் பண்ணி ஏன்னா அவர் வந்து ஒரு அனலைஸை வந்து கொடுக்க போகிறார். அப்போ அந்த இடத்துல வந்து அவர் அதை எப்படி எடுத்துக்கொள்வாருண்டா, நான் ஸ்கூலால் கொடுக்கப்பட்ட ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து என்னென்னு எடுத்துக்கொள்ள போகிறாருண்டா ஒரு டேட்டாவாக தான் எடுத்துக்கொள்ள போகிறார். ரைட். விளங்குதா. அப்போ அந்த இடத்தை பொறுத்து தான் வந்து என்ன செய்ய போகிறேன், இடத்தையும் அந்த நோக்கத்தையும் பொறுத்து தான், அந்த தேவையையும் நோக்கத்தையும் பொறுத்து தான் என்ன செய்ய போகிறேன்டா ஒரு டேட்டாவாக இன்ஃபர்மேஷனான்ற ஒரு 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 ப்ராசஸ் செய்யப்பட்ட ஒரு டேட்டா, அதாவது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் அந்த தேவையையும் நோக்கத்தையும் பொறுத்து அவர் ஒரு தகவலாக தரவான்றதை பற்றி முடிவெடுத்து கொள்ளப்படும். ரைட். ஓகே. அப்போ டேட்டான்றவர் என்ன, இன்ஃபர்மேஷன்ன்றவர் என்ன, ஒரு ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து அவரை நாங்கள் என்னென்னு டிசைட் பண்ணி கொள்ளலாம், ஒரு இன்ஃபர்மேஷன் ப்ராசஸ் பண்ணப்பட்டாலும் என்ன என்ற விஷயங்களை பற்றி நாங்கள் இப்போ வந்து பார்த்துருக்குறோம். ஓகே. இனி ஒரு ஒரு தகவலின் பண்புகளை பற்றி நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம். ஒரு தகவலின் பண்புகள் என்னென்னு சொல்லி பார்க்க போகிறோம். அப்போ ஒரு தகவலின் பண்புகள் என்று பார்க்கக்குள்ள வந்து முதலாவது வந்து பயனுள்ளதாக இருக்கும்.
அப்போ ஒரு யூஸ்ஃபுல்லானதாக வந்து இருக்கும். அதே நேரம் வந்து அவற்றை அக்குரேசி வந்து சரியாக இருக்குது. மெயின் வந்து அக்குரேசி சரியாக இருக்குமென்றால் இவரை வந்து வச்சுக்கொண்டு நாங்கள் ஒரு டிசிஷன் வந்து மேக் பண்ணக்கூடியமாக இருக்கணுமென்றால் இந்த அக்குரேசி வந்து அதாவது அவற்றை துல்லியத்தன்மை வந்து சரியாக இருக்குமென்றால் வந்து நாங்கள் என்ன செய்யலாம், அவரை வந்து சரியான முடிவுக்கு நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஓகே. அதே நேரம் வந்து ஃபுல்ஃபில்லாக அதாவது வந்து ஒரு முழுமையானதாக வந்து காணப்படும். அவர் இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து எப்படி இருக்குன்னா ஃபுல்ஃபில்லாக இருப்பார். அப்போ இவரை வச்சு நாங்கள் ஒரு டிசிஷன் மேக் பண்ண போகிறோம். அப்போ இவர் வந்து ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்க வேணும். ஓகேவா? ரைட். அதே நேரம் குறித்த காலத்துக்குரியதாக இருப்பதோடு தீர்மானங்களை எடுக்க உதவும். அதாவது டிசிஷன் மேக் பண்ணுறதுக்கு என்ன செய்ய போகிறார், இவர் வந்து ஹெல்ப் பண்ண போகிறார். ரைட். ஓகே. ரைட். ஓகே. இப்போ நாங்கள் தகவல்ண்டா என்னென்னு சொல்லி பார்த்துட்டோம். அதே மாதிரி வந்து தகவலின் பண்புகள் பற்றி பார்த்துருக்கோம். என்ன தகவல் சம்பந்தமான உதாரணங்கள் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா ஒரு தகவலின் பெறுமதி பற்றி, அதாவது என்ன வேல்யூ ஆஃப் இன்ஃபர்மேஷன், அதாவது ஒரு தகவலின் பெறுமதி பற்றி பார்க்க போகிறோம். அவர் எவ்வளோ வேல்யூவாக இருக்க போகிறான்றது அவற்றை அந்த வேல்யூவை பற்றி நாங்கள் அனலைஸ் பண்ண போகிறோம் எப்படின்ட்டு. இப்போ ஒரு தகவல் எடுக்கக்குள்ளே வந்து ஒரு தகவல் வந்து அதன் உருவாக்கத்தின் போது, அதாவது வந்து அதன் கிரியேஷன் டைம் இருக்கும், அந்த பீரியடில் வந்து என்ன செய்ய போகிறாருண்டா அவற்றை வேல்யூ வந்து எப்படி இருக்க போகுதுன்றால் உயர்வாக இருக்க போகுது. ரைட். இப்போ உங்களுக்கு நான் லெஃப்டில் வந்து ஒரு கிராஃப் காட்டியிருக்கிறேன், அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரைட். ஓகே. இப்போ இந்த வேல்யூ ஆஃப் இன்ஃபர்மேஷன், இந்த வேல்யூ ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து இப்போ பாருங்கள், நான் வேறொரு கலரால் வந்து இது காட்டுறேன். இது கிரியேட் பண்ணுற டைம் அல்லது வந்து டைம் வந்து பூச்சியமாக இருக்கக்குள்ளே வந்து என்ன செய்ய போகிறேன்டா இந்த இன்ஃபர்மேஷன் வந்து வேல்யூவாக இருக்க போகிறார். அதாவது வந்து அவர்கிட்ட பெறுமதியை பாருங்க, எங்கே இருக்கிறார், உயர்வாக இருக்க போகிறார். ரைட். இப்போ பாருங்க, இப்போ இந்த இடத்துல வந்து பெறுமதியை நீங்கள் பார்த்தீங்கன்றால் இந்த வேல்யூவை நீங்கள் பார்த்தீங்கன்றால் ஒரு ஹை வேல்யூ தான் இருக்க போகிற. உதாரணத்துக்கு வந்து இது ஒரு பெர்சன்டேஜில் வச்சுக்கொண்ட மாட்டேன், இதில் ஒரு 100 இருக்க போகிறாண்டு வச்சுக்கொள்ளுங்க, இங்கே வந்து 0 இருக்க போகிறாண்டு வச்சுக்கொள்ளுங்க. இப்போ மேலே போக என்ன செய்ய போகிறேன்னா இந்த வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ண போகுது. என்ன அதே மாதிரி இஞ்சால நீங்கள் போகக்குள்ள இஞ்சால வந்து என்ன செய்ய போகுது, டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணப்பட போகுது. என்ன டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணி போய் கொண்டு போகுது. அப்போ வேல்யூ ஆஃப் இன்ஃபர்மேஷன், அதாவது வந்து தகவல்கிட்ட பெறுமதியை நீங்கள் பார்க்கக்குள்ள வந்து ஆரம்ப கட்டத்தில், அதாவது நேரம் பூச்சியமாக இருக்கக்குள்ள அல்லது ஆரம்ப கட்டத்தில் அவர் வந்து ஆரம்ப கட்டம்ன்றது வந்து அந்த தகவல் வந்து கிரியேட் பண்ணக்குள்ள இந்த டைமில் பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆஃப் இன்ஃபர்மேஷன் நீங்கள் நேராக பார்த்தீங்கன்னா உயர்வான பெறுமதியில் இருப்பார். அப்படியே டைம் போக இந்த டைம் வந்து போக பாருங்கள். இப்போ நீங்கள் இதில் நீங்கள் உதாரணத்துக்கு ஒவ்வொரு டைமுக்கும் நீங்கள் எடுத்து பாருங்க, ஒவ்வொரு டைமுக்கும் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்களோ எடுக்க போகிறீங்க. ரைட். இப்போ பாருங்க, இதில் வந்து ஒரு டைம் ஒன்று இருக்குது. ரைட். இந்த இடத்துல ஒரு டைம் ஒன்று எடுக்கிறோம் இப்படி. ரைட். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு டைம் எடுக்கிறோம், இந்த இடத்துல ஒரு டைம் எடுக்கிறோம், இந்த இடத்துல ஒரு டைம் எடுக்கிறோம். பாருங்க, இந்த இடத்துல வந்து டைம், அதாவது வந்து இந்த டைம் இருக்கக்குள்ள பாருங்க, இப்போ ஆரம்பத்தில் இந்த டைமை விட இந்த இடத்துல வந்து வேல்யூவை பாருங்க, என்ன இந்த இடத்துல வந்து வேல்யூ வந்து குறைஞ்சிருக்கிற. அதே மாதிரி அடுத்தது இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல நீங்கள் பார்க்கக்குள்ள இந்த இடத்துலையும் வேல்யூ வந்து எப்படி இருக்கார், குறைஞ்சிருக்கிறார். அப்போ இந்த இடத்துலையும் பாருங்க, ஏன்னா போக என்ன செய்கிறார், வேல்யூ வந்து குறைஞ்சி விட்றோம். அப்போ டைம் போக நேரம் போக என்ன செய்ய போனால் அந்த வேல்யூ வந்து குறைய போகிறார். ரைட். அதாவது தகவலின் பெறுமதியானது என்ன செய்ய போதென்றால் நேரம் செல்ல அதாவது காலம் செல்ல என்ன செய்ய போதென்றால் பெறுமதி வந்து அதன் ஆரம்பத்தில் வந்து உயர்வாக இருந்தாலும், அதாவது உருவாக்கத்தின் போது அல்லது நேரம் பூஜ்ஜியமாக இருக்கும்போது வந்து என்ன செய்ய போகுது, உயர்வாக இருக்க போது. அதே வந்து போக என்ன செய்ய போகுது, காலம் போக தகவலின் பெறுமதி வந்து படிப்படியாக வந்து குறைவடைய போகுது. ரைட். இதைத்தான் நாங்கள் என்ன சொல்லுவோம் என்றால், ஓகே, இதைத்தான் வந்து நாங்கள் என்ன சொல்ல போகிறோம் என்றால் கோல்டன் ரூல் ஆஃப் இன்ஃபர்மேஷன், அதாவது தகவலின் பொன் விதி என்று சொல்லி சொல்ல போகிறோம். தகவலின் பொன் விதி என்று சொல்லி சொல்ல போகிறோம். ஓகே. ரைட். இந்த கன்செப்ட் ஆஃப் ஐசிடி என்ற இந்த சிலபஸில் வந்து இந்த பாடத்தில் வந்து நாங்கள் எதை பற்றி பார்த்துருக்கிறோம் என்றால், ஒன்று டேட்டாண்டா என்ன, அந்த டேட்டாண்ட ஃபார்மேட்ஸ், அதாவது வந்து டேட்டாண்ட டைப்ஸ், அதே மாதிரி வந்து டேட்டாண்ட லைஃப் சைக்கிள் பற்றி பார்த்துருக்கிறோம். அதேமாதிரி இன்ஃபர்மேஷன் அண்டேக்குள்ளே இன்ஃபர்மேஷன் அண்டார், அப்போ இன்ஃபர்மேஷன் வந்து எப்படி க்ரியேட் ஆகிறார், அதே மாதிரி வந்து இன்ஃபர்மேஷன்ட என்ன யூசேஜ், அதே மாதிரி நாங்கள் என்ன பார்த்துருக்குறோம்டா இன்னொரு விஷயம் வந்து அடிஷனலாக என்ன வேல்யூ ஆஃப் இன்ஃபர்மேஷன்ன்றதையும் இதில் பார்த்துருக்குறோம். அடிஷனலாக வந்து வேல்யூ ஆஃப் இன்ஃபர்மேஷன்ன்றதை பார்த்துருக்கோம். அதாவது இதில் வந்து நாங்கள் என்னத்தை பார்த்துருக்கோம், கோல்டன் ரூல், என்ன கோல்டன் ரூல்ன்ற விஷயத்தை பற்றி பார்த்துருக்கோம்.
ஸோ ஓகே, ஓவராலாக நாங்கள் டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன்ன்றதை வந்து இந்த கன்செப்ட் ஆஃப் ஐசிடி என்ற பாடத்தில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.